தமிழ்நாட்டு மக்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்த பொதுமக்களுக்கும் மாற்றுக் கட்சியினருக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நீ சொன்ன வாக்குறுதி என்னாச்சு? அதாங்க இப்ப தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடனாக இருக்கிறதுனால ஏற்கனவே எல்லா குருட்டு போல கேட்டாலும் சொல்லுவான். டீக்கடையில உட்காந்துருக்கவங்கள இருந்து பேப்பர் பாக்குறவங்கள இருந்து ஊருக்குள்ள கிறுக்கனா சுத்துறவனை தவிர மிச்சம் எல்லாத்திலையும் கேட்டா சொல்லுவான் தமிழ்நாட்டுல 10 லட்சம் கோடி கடை இருக்குப்பா அப்படிங்கறத சொல்லுவான். உனக்கு தெரியுமா தெரியாதா? நாட்டில் இருக்க எனக்குமே தெரியுங்க. எனக்கும் 10 லட்சம் கோடி கடை இருக்குன்னு தெரியும்ல. அது மாதிரி முதலமைச்சரா வர்றவனுக்கும் 10 லட்சம் கோடி இருக்குதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப நாம எப்படி இத சரி கட்ட போறோம்? எதுல இந்த வருமானத்தை ஈடுகால் கட்டுவோம்? எந்த வழியா அந்த வருமானம் வருங்கிறது தெரியுமா தெரியாதா? நீ ஒரு கையெழுத்து போட்டிருக்கணும். இந்த முதலமைச்சராக இருந்தா 1000 ரூபாய் அவங்க பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வந்ததுமே 2500 ரூபாய்க்கு ஒரு கையெழுத்து போடுறேன் அப்படின்னா தான் நீ நல்ல மனுஷன்னு பேரு. இப்ப என்ன சொல்லியிருக்காரு? ஸ்டாலின் சொன்னதைத்தான் நீ செஞ்சிருக்க. அப்ப அரசாங்கம் டிஎம்கே அரசாங்கமா டிவிகே அரசாங்கமா அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டான்? கேட்க மாட்டானப்பா? கண்டிப்பா கேட்பாங்க. இப்ப பள்ளிக்கூட மாணவர்களுக்கு நாங்க கொடுத்த 1000 ரூபாயை கொடுன்னு சொன்ன பிற்பாடு தான் கொடுத்துருக்கு. அன்னைக்கே ஏத்துறாங்க, மறாவது நாள் ஏத்துறாங்கன்னு வச்சுக்கோ. மகளிர் உரிமை தொகைக்கான வந்த பணம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்றாங்க? மறாவது நாள் அந்த 1000 ரூபாய் பணத்தை ஏத்துறாங்க. 1,30,00,000 பேத்துக்கு ஏத்துறாங்கன்னு வச்சுக்க. இன்னும் மிச்சம் இருக்கவங்க ஏத்தல, அதை பார்க்கணுமா பார்க்கறது இல்லையா? ஓ, அதுலயும் தகுதியானவர்கிட்ட ஏத்துறாங்கன்னு சொல்றீங்க. தகுதியான பெண்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரு ஆட்சிக்கு வரும்போது என்ன நிதிநிலை இருக்குமோ அதுக்கு தக்கவாறு அவரு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாரு, செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க. அது வேற. இவர் அனைத்து பெண்களுக்கும் அப்படின்னாரு. மத்திய அரசிலும் மாநில அரசிலும் விடுபட்ட பெண்களுக்கு வேலையில இருக்கவங்கள தவிர எல்லா பேத்துக்கும் நானும் 2500 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. நீ ரொம்ப வேண்டாம், இந்த 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கும் போறது மாதிரி இது பண்ணிருக்கலாம்ல. அறிக்கை எடுக்கணும்னு சொல்லுவீங்க நீங்க. அறிக்கை நீங்க எடுத்து கூட அனுப்பியிருக்கலாம்ல. இன்னும் ஒரு 15 நாள் கிருமிச்சு அனைத்து பெண்களுக்குமே 1000 ரூபாய் அனுப்பப்படும் சொல்லலாம்ல. இப்ப மக்கள் என்ன பேச்சு பேசுறாங்க? இதுவும் அதே அரசு தாரு, வந்தவுடைய 1000 ரூபாய அவங்க அனுப்பின ஆளுகளுக்கு தானே அனுப்புது அப்படின்னு சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க. இப்ப டிஎம்கேவும் டிவிகேவும் ஒண்ணுன்ற மாதிரி மக்கள் சொல்றாங்க அப்படின்றீங்க. 80% ஒண்ணு. டிவிகேயும் வேற அல்ல, டிஎம்கேயும் வேற அல்ல. இது மக்கள் புரிஞ்சுக்கல. இப்போ டிஎம்கே என்ன சொல்லுதோ அதை டிவிகே கேட்டு நிறைவேற்றாங்கன்னு சொல்ல வரீங்க. 5 ஆண்டு காலம் நடந்தாலும் அவர் என்ன சொல்றாங்களோ அது கூட அப்படிதான் நடக்கும். இவங்க சொன்ன வாக்குறுதி ஒண்ணு கூட நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு குறைச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ ஹார்ட் அட்டாக் வந்தா மந்திரம் சொன்னா சரியாருன்னு சொல்லி ஒரு ஜோதிடர் சொன்னாரு. நானும் அந்த யூடியூப்ல இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகல. அது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் அந்த ஜோசியர்கிட்ட கேட்க முடியுமா? அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா இவங்க ஹார்ட் அட்டாக், காய்ச்சல் இதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் வருமானல. ஆட்சி மாத்துறதுக்கே மந்திரம் இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அதை நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஆட்சியை நாங்கள் மாற்றி அமைக்கிறதுக்கே மந்திரம் இருக்குன்னு சொன்னாலும் இந்த மந்திர வேலையெல்லாம் நம்மள்ட்ட விட்டு தம்பி, இதெல்லாம் பற்றி நம்மளுக்கு பேசாத. ஒருத்தன் சாமி இல்லைன்னு சொல்றாங்க, அதையும் தான் மக்கள் நம்புது. ஒருத்தன் சாமி இருக்குதுன்னு சொல்றான், அதையும் தான் மக்கள் நம்புது. என்னை பொறுத்தல என்ன தெரியுமா? தலைவன் வழியில தான் தொண்டன் போகணும். ஏன்னா மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாரு? மு.க. ஸ்டாலின் மவன் என்ன சொல்றாரு? சனாதனத்தை வேறொருப்போம் என்று சொல்றாங்க. சனாதனம் அப்படின்னா என்ன? சனாதனம் என்றால் இந்து மத வெறுப்புன்னு அடையாளம். அது இந்து மதம் அப்படின்னா பெரியார் சொன்ன கொள்கை. இந்து மக்கள் முட்டாள் பயல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். அப்படிதான் சொல்லியிருக்காரு அவர். அந்த வழியில தான் இவங்க சொல்றாங்க ஜனாதனம் அப்படின்னா. அது இவங்க தமிழ்ல சொன்னோம்னு வச்சுக்க நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கும். எப்படி? தமிழ் வார்த்தையை தான் அவங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. யாரு? தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம்பான். அந்த தமிழ்ங்கிற வார்த்தைக்கு அப்படியேமா மேடையில அப்படி கைதட்டுவான். ஆனா பேசும்போது மட்டும் சனாதனம் வேறொருப்போம் தான் சொல்லுவான். என்ன வெள்ள பாத்துறீங்களா? சனாதனங்கிறது என்ன மொழி? ஹிந்தி மொழி. அந்த ஹிந்தி மொழியில சொன்னா இவங்களுக்கு புரியாது. அப்படிங்கறதுனாலதான் சனாதனம் வேண்டா அப்படிதான் சொல்லுவான். தமிழ்ல இந்து மக்கள் இந்து கோயில்களில் சாமி கும்பிடுறவர்கள் முட்டாள் அப்படின்னு சொன்னோம்னா சொல்ல மாட்டான். சனாதனம் அதை நாங்கள் வேறடிப்போம் அப்படிமா அவர் சொன்னார பார்த்திருக்க ஸ்டாலின். மு.க. உதயநிதி சொல்லியிருக்கார், கொசுவை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னார். கொசு இன்னைக்காவது விழுந்திருக்குமா தம்பி? அது எப்படிங்க ஒழிக்க முடியுமா? நீங்க ஒரு கொசு அடிச்சா அது 10 கொசு அடுத்து ஒரு மாதிரி தானே செய்யும். அவன் என்ன சொல்றான்? தெளிவா சொல்றான். கொசுவையும் ஒழிக்க முடியாது, சனாதனத்தையும் ஒழிக்க முடியாது, இந்து மத சாமி கும்பிட்றவனையும் ஒழிக்க முடியாது, கொசுவையும் ஒழிக்க முடியாது. அப்படிங்கறது எங்க கொண்டு பொறுத்துறான் பாத்தியா?
கொசுவை ஒழிப்பது போல் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னா என்ன? கொசுவுக்கு நாங்க மருந்து அடிக்கிறோம், அது ஒளிஞ்சிருக்க என்னைக்காவது? ஒளியல. அதே மாதிரிதான் சனாதனங்கிற வார்த்தையை நாங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கோம், அது ஒளியாது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளம். இப்போ சனாதனம் சொன்னோன்னு வந்து வட மாநிலங்கள்ல போராடுறாங்க. அவனுக்கு மூளை இருக்கு, போராடுறான். இங்க இருக்கவனுக்கு அது கிடையாது. இப்ப நம்ம வந்து இந்து, அப்ப இந்துன்றப்ப நம்ம வந்து போராடணும் தானே. சனாதனம்னு சொன்னா அங்க சொன்னீங்கன்னா அவன் சண்டைக்கு வந்துருவான். அவனுக்கு புரியும், அவன் மொழியில வந்து அந்த மதம், நம்ம சாமி கும்பிடுற மதம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியும். ஆனா இங்க இருக்கவனுக்கு சனாதனம் சொன்னா என்னன்னு தெரியாது. நீ தமிழ்ல சொல்லுங்கிறேன். இன்ன வரைக்கும் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்ல சனாதனம் என்னன்னு சொல்லலன்றீங்க. சனாதனம் என்றால் இந்து வெறுப்பு அப்படிங்கறது அவனுக்கு புரியல. யாருக்கு? மக்களுக்கு புரியல. சொல்றவனுக்கு புரியுது, இவனுக்கு புரியல. அதை இந்து மத வெறுப்புன்னு தமிழ்ல சொன்னோம்னா புரிஞ்சுக்குவான். அதனால சனாதன ஒழிப்புன்னு சொன்னோம்னா எனக்கு தெரியாது சனாதன ஒழிப்புனா என்ன அப்படின்னு. கொள்ளை பேத்துக்கு தெரியாது. ஆனா அவங்க கட்சியில இருக்கவங்களுக்கு தெரியும். தலைவன் வழியில தான் தொண்டன் போகணும். இந்த சாமி கும்பிடுறது தப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. ஒரு பேச்சுக்கு சாமி கும்பிடுற தப்புன்னா நம்ம தலைவர் சாமி கும்பிடுற தப்புன்னு சொல்றாரு. ஆனா தொண்டன் கேட்பானான்னு கேளு பார்ப்போம். எப்படி கேட்க முடியும்? அந்த பொறுப்புக்கு அளவா. ஏன்னா உண்டியல் காசு திங்கலாம் பாரு. அதுக்காண்டி இந்த இதுக்கு நான் தான் பொறுப்பாளராக இருப்பேன், இதுக்கு நான் தான் பொறுப்பாளராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போலி வேஷம் போட்டு திருடுறதுக்கு அளவான். அதான் அது ஒரு இது. என் வாயை கிளறாத தம்பி. மறுபடியும் நான் ஏதாவது சொல்லி போடுவேன், கடுப்பாய பேரும். வேற ஏதாவது கேள்வி தம்பி. அப்புறம் டிஎம்கே திட்டி விட்டான 4 பேர் ஏதாவது என்ன சொல்லுவானுங்க. வேற ஏதாவது இப்போ அதே மாதிரி இப்போ டிவிகே கவர்மெண்ட் வந்து இப்போ வந்த உடனே தமிழ்நாட்டில் கடை இருக்கு. பிடிச்சதே ஒண்ணுதான் டிவிகேல. அவர் வந்து மதம் பார்த்து எந்த ஒரு கோயிலுக்கு போகல, மதம் பார்த்து எதையும் செய்யல. எனக்கு அந்த வகையில அவரை எனக்கு பிடிச்சிருக்கு. சாமி கும்பிடுறாரு, எனக்கு அந்த ரீதியில பிடிச்சிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோயில்ல போய் சாமி கும்பிட்டாரு, ரைட்டு, பரவாயில்ல. ஏன்னா நான் ஒரு மத சார்பா பேசல. அவரு ஒரு சாமி கும்பிடுறாரு, ஒரு மொத்தத்துல ஒரு மனுஷனா வந்து அவரு பின்பற்றாருங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரு எல்லா பேருமே போறோம். நான் கூட வேளாங்கண்ணி போயிருக்கேன், முஸ்லீம் கோயில பிடிச்சிருப்பேன். நான் அல்லாஹு அக்பர் அல்லான்னு பேசுறப்ப நான் சில சமயங்கள்ல நல்லாவே அந்த வார்த்தையை நல்லா கூசுவேன். அப்புறம் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே உங்களால் ரட்சிக்கப்பட்ட எங்கள் பிதாவேன்னு பேசுவேன். நான் பழனிமலை முருகா அப்படின்னு நான் அடிக்கொருக்க சொல்லுவேன். இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கொருக்க யூஸ் பண்றேன். அதுக்காக நான் இந்த மதமா அந்த மதமா அப்படின்னு இல்லை. நான் மொத்தத்தில் ஒரு இந்து மதம், ஆனா அனைத்து சாமியும் பிடிக்கும் அப்படிங்கிற வழியில என்கிட்ட இருக்கு. அந்த வழியை அவர் பின்பற்றி இருக்கார் என்பது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லாவே செஞ்சிருக்காரு, அது பரவாயில்ல. இப்போ நல்லா திருச்சி சார்ந்த பகுதியில் நல்ல மழை பெஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு விவசாயம் போதுமான அளவு மழை பெஞ்சிருக்கா? மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப நாளைக்கு பின்னால இந்த சித்திரை மாசத்துல கத்திரி வெயில் நாள்ல வந்து மழை பெஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். விவசாய பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கும். நானும் ஒரு விவசாயி தான். எங்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் புண்ணியத்துல மழை பெஞ்சிருக்கு நல்லா. விவசாயம் சொன்ன உடனே எனக்கு வந்து ஞாபகம் வருது. இப்போ விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்கு உள்ளே இருந்தால் முழுமையான கடன் தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேலே இருந்தால் பாதி கடன் தள்ளுபடியும் சொல்லியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு வந்து அது என்ன நிலையில் இருக்குது? உங்களுக்கு வந்து அது கிடைச்சதா, கிடைக்கலையா? விவசாய கடன் தள்ளுபடி அப்படிங்கிறது வந்து கலைஞர் ஆட்சியில் வந்தார், உட்கார்ந்தவனையும் அனைத்து விவசாய கடனும் தள்ளுபடிங்கிற கையெழுத்தை அவர் போட்டார். இவர் இன்னும் இந்த 2500 ரூபாய் கையெழுத்தையே போட முடியல தம்பி. அனைத்து மக்களுக்கு இந்த 2500 ரூபாயை அந்த போட்டுத்தான் ஆகணுமா அப்படின்லாம் நீ கேட்கக்கூடாது. போடுறேன்னு சொல்லி தானே வந்திருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான். அதே மாதிரி விவசாய கடன் தள்ளுபடி இந்நேரம் அறிவிச்சிருக்கணும். ஏன் சொல்லு? விவசாயிகள் வந்து கட்ட வாங்க தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இதை கட்டலாமா வேணாமா, இதை கட்டலாமா வேண்டாமா, கவர்மெண்ட்டுக்கு அறிய விரும்பா விடாதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா இந்த அரசு எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற நிலையில தான் இருக்கு. ஏன்னா அவங்கெல்லாம் ஆண்டு அனுபவிச்சவங்க, அவங்களுக்கு நாளும் தெரியும். இவர் கொஞ்ச நாள் ஆண்டவர், அப்பா கூடவே இருந்து நில விஷயங்களை கத்துக்கிட்டவர். இதை வந்து இதுல போடலாம், இதை தூக்கி இதுல செய்யணும், இந்த இதை இப்படி பண்ணணும், இதுக்கு இவ்வளவு பற்றாக்குறை வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க 2 பேருமே. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு சிறு உள்ள கொண்டாந்து ஏதாவது ஒரு பொம்மையை கொடுத்தா என்ன பண்ணும்? உடைக்கும், இல்ல விளையாண்டுட்டு இருக்கோம். இதே ஒரு பெரிய மனுஷன் வந்தா என்ன பண்ணுவான்? இங்க ஒரு ஆட்டி காட்டுவான் சின்ன பிள்ளைகிட்ட, பாரு கிளு அப்படி சிரிக்க வைப்பான். உண்டா? பிள்ளைகளை சிரிக்க வைப்பான் சின்ன பிள்ளைய, ஒரு கிளுகிழப்பைய கொடுத்து. இதே ஒரு சின்ன பிள்ளைகிட்ட அந்த பொம்மையை கொடுத்துட்டு அక్కడ போயிட்டு என்ன ஆகும்? மொட்டுன்னு அடிச்சு அது வீட்டுக்குள்ள போயிட்டு வரதுக்குள்ள என்ன ஆகும்? உடைச்சிரும். அதே வேலையை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வேற எல்லாம் ஒண்ணும் இல்லை. இவருக்கு தெரியாதுன்னு இல்ல, இவருக்கு புரியாது அப்படிங்கறதான் சொல்ல வர்றோம் நாங்க. முதலமைச்சரா நீ கூட வரலாம் தம்பி.
ஆனா போய் உட்காந்தவனே என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடாது. அந்த சீட்ல உட்கார்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த சீட்டுக்கு உண்டான மரியாதை என்னங்கிறத பார்க்கணும். உனக்கு ஏதாவது செஞ்சுதான் அவனுக்கு அவசியம் இருக்கா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. சொல்லியிருக்கியே செய்யி அப்படின்னு தான் கேட்பான் சில பேர். அதுக்காக சில பேர் வந்து நீங்க கமாண்ட கண்டபடி திட்டலாம் போலாம் வரலாம், அவளை பேராசை பிடிச்சா பரவாடா நீங்க அப்படின்னு கேட்கலாம். எனக்கு அந்த பேராசை இல்ல, அதுல பெரிய கடனா அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்போ கவர்மெண்ட்ல வாங்கல. இப்போ ஒரு பெண்மணி என்ன சொல்றாங்க, நீங்க எதுவுமே கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு வந்து நீங்க எலெக்ஷனுக்காண்டி போட்டோவில் போட்டு விஜய் அண்ணே நீங்க நாட்டு மக்களுக்காண்டி எதுவும் செய்ய வேண்டாம், நீங்க பணமெல்லாம் கொடுக்க வேணாம், உங்க உடம்ப மட்டும் பாத்துக்குங்க அப்படின்னா அவர் உடம்ப பாத்துக்கிட்டு இருந்தா இந்த பிள்ளைக்கு என்ன வரும்? சோத்துக்கு வருமா? இந்த பிள்ளை வேலைக்கு தானே போகணும். அதே ஒரு பொம்பளை பிள்ளை யூடியூப்ல என்ன சொல்லியிருக்கு, அதை சொல்லிட்டு நான் இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு நினைச்சியா, சந்தி சிரிச்சு போயிடும், தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும் அப்படின்னு இருக்கு. அதுக்கு என்ன அதை பேர் சொல்ற? நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றலாம், அதெல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்கு. நாளைக்கு ஊருக்குள்ள நீங்க போகவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசினா எப்படி வேணாலும் பேசலாம். ஏன்னா மனுஷன் சோறு தின்னுட்டு தான் உசுறு வாழணும்னு இருக்கா அப்படின்னு நீ கேட்கலாம். சோறு அப்படிங்கிறது மண்ணில் தான் விளையுது. நீங்க சொல்லுவீங்களே பீஸா அப்படிங்கிறது மண்ணில் தான் விளையுது. உற்பத்தி பண்றது தான் வேற, ஆனா விளையிற பொருளை தான் நம்ம சாப்பிட முடியும். தெரியுதுங்களா? குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் நம்ம எப்படி வேணாலும் கேட்கலாம். சோறு தான் திங்கணுமா, இப்படி மண்ணை கிண்டி தான் பிழைக்கணுமா அப்படிங்கல. லாஸ்ட்ல மண்ணை கிண்டி தான் எவனா இருந்தாலும் பிழைச்சாகணும். ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க விவசாயம் அப்படிங்கிறது. விவசாயம்னா என்ன, மாடுன்னா என்ன, ஆடுன்னு தின்ன அப்படின்னு தெரியாத அருவுகட்ட பயலுக்கு இருக்கிற ஊர் தான் இந்த ஊர். இந்த ஊருங்கிற இந்த நாடு என்ன, ஒரு மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம திங்கிற சோத்துக்கு ஒரு இன்னொரு மனுஷன் என்ன உழைப்பு உழைச்சிருப்பா அப்படிங்கிறது தெரியும் தம்பி. நீ திங்கிற சாப்பாடு கூட 50 ரூபா கொடுத்தா அழகா வந்துடும். அந்த 50 ரூபா சாப்பாட்டுக்கு எத்தனை பேர் உழைச்சிருக்கணும்னு பார்க்கணும். மண்ணுல வந்து அவன் கிண்டி இருக்கணும், அவன் வியாபாரம் பண்ணியிருக்கணும், அப்புறம் அதை நேராக அதை ப்ரெஸ் பண்ணி சுத்தமான பொருளாக கொண்டு போகணும். அவன் ஒரு வியாபாரி வாங்கணும், அதை ஒருத்தன் பீஸாவாக தயார் பண்ணணும். கண்டது கடைதெல்லாம் உள்ள அள்ளி போட்டு அதை தயார் பண்ணணும். அதுக்கு பின்னால் நீ தட்டில் போடணும். கண்டன பண்ணனா கடைசியில் சோறு தினவனுக்கு ஒன்று தான், பீஸா தினவனுக்கு ஒன்று தான். ஏதாவது கேள்வி கேட்டுட்டுனா நான் கடுப்பாயிருவேன். அதான் நல்லா தெளிவாக கேளுங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம். குற்றம் குறை ஏதும் இருந்தால் எங்களை கமாண்டில் தெரிவிக்கவும், தப்பாக ஏதும் சொல்லியிருந்தால் மன்னித்துக் கொள்ளவும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மக்களுக்கு இந்த வீடியோ சில பேர்த்துக்கு தெரியாம இருக்கு, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணி